அல்லேலூயா, அல்லேலூயா. 2026வது வருடத்தை நம்ம ஏசப்பா நமக்கு தந்திருக்காங்க. இது வரைக்கும் நம்ம நடந்து போகிற நேரத்தில் கூட எத்தனை நாட்கள் கல் தட்டி இருக்கிறோம். சமையல் பண்ண நேரம் ஏதோ எத்தனையோ விதமான ஆபத்துக்கள் நமக்கு நேர்ந்திருக்கும். ஆனால் கர்த்தர் எந்த சேதங்களுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்காதபடி நம்முடைய ஆயுசு நாட்களிலும் சரி, ஒவ்வொரு நாட்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கூட்டிட்டு கொண்டு தந்திருக்கிறார். ஒரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் உற்சாகமாய் எல்லாரும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. மாறி மாறி வாசிப்பதற்காய் தெரிந்து கொண்ட சங்கீதம் 91. சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேளுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது எல்லாரும் பாதுகாப்பிற்காக என்ன செய்வாங்க, வாசிக்காதவர்களும் வாசிப்பாங்க, வயதானவர்களும் கூட இந்த வசனத்தை கேட்டால் எல்லாரும் என்ன செய்வாங்க, மெமரியா சொல்லக்கூடிய ஒரு வசனமாய் சங்கீதம் 91 இருக்கிறது. இந்த 91ஆம் அதிகாரத்தில் நாம் அநேக நேரங்களில் பாதுகாப்பிற்காக மட்டுமே இந்த சங்கீதத்தை என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். இந்த ஏசப்பா நம்மளை பாதுகாக்கணும். ஆனால் அதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ காரியங்கள் என்ன செய்கிறது, மாற வேண்டியது இருக்கிறது. முதல் வசனத்துல பார்க்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எப்படிப்பட்டவர்கள் தங்குவாங்க? உன்னதமானுடைய மறைவில் என்ன செய்யணும், வரணும். வந்தாதான் என்ன செய்ய முடியும், தங்க முடியும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே 2 விதமான காரியம் முன்னுக்கு இருக்குது ஆவிக்குரிய ஜனங்களுக்கு. ஒன்று ஆவிக்குரிய அனுபவம் இருக்கு. இரண்டாவதாக உலக பிரகாரமான காரியம் நமக்கு முன் இருக்குது. இன்னைக்கு அநேக காரியங்களில் நம்ம எதற்கு இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுக்க வேண்டியது காணப்படுகிறது? உலக பிரகாரமான காரியங்களுக்கு அதிகமாக என்ன செய்கிறோம், இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை சிச்சுவேஷனுக்கு நேராக நம்ம என்ன செய்கிறோம், காணப்படுறோம். ஆனால் எந்தவித கடினமான பாதையிலும் சரி, ஆவிக்குரிய நிலைமையில நம் உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாய் காணப்படணும். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நம்ம எதை செய்தாலும் சரி, உன்னதமானவருடைய மறைவை விட்டு வழி என்ன செய்யக்கூடாது, விலகக்கூடாது. அப்போதான் ஏசப்பா என்ன செய்வாங்க, அந்த என்னது கோட்டையாய் அடைக்கலமாய் நம்பி இருக்கிற தேவனாய் காணப்படுவாங்க. எத்தனை விதமான போராட்டங்கள் உலக பிரகாரமான சூழ்நிலையிலே கடந்து வரும், நம்ம பிள்ளைகள் நிமித்தமாய் கடந்து வரும், நம்ம கூட இருக்கிறவங்க நிமித்தமாக என்ன செய்யும், கடந்து வரும். ஒன்னே ஒன்று, நம்ம நிலைத்து இருக்கணும்னா கர்த்தருடைய நிழலிலே மறைவிலே நாம் காணப்படணும். அதற்கு கீழாக நம்ம ஒவ்வொரு காரியங்களை பார்க்கிறோம். விசேஷமாய் 3வது வசனத்தை 4வது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். நமக்கு எதற்கு ஒப்பிட்டு
இந்த சங்கீதக்காரர் சொல்லி இருக்கிறாரு, ஒரு பறவைக்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். 4வது வசனத்தை பார்க்கிறோம். சிறகுகளாலே உன்னை மூடுவார், செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய் என்று பார்க்கிறோம். நமக்கு கர்த்தர் உன்னதமான மறைவில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு பறவைய எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறதோ அதே போல நமக்கு 2 சிறகுகளாகி என்ன செஞ்சிருக்காங்க ஏசப்பா, கரங்களை தந்திருக்கிறாங்க. அந்த கரை நமக்கு எதற்கு சிறகா என்ன செய்கிறதுக்கு அநேக நேரங்களில் பயன்படுகிறது. அல்லேலூயா. அந்த உன்னதமான மறைவில் இருக்கிறவங்களுக்கு கோழி தன் குஞ்சுகளை பார்க்கிறது போல கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். ஏன்னா மத்தேயுல சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த ஆகாயத்து பறவைகளை பார்க்கலும் மனுஷர்களை நம்மளை விசேஷித்தவர்களாய் படைத்திருக்கிறாங்க. அப்படி உன்னதமான அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறாங்க. ஒன்றே ஒன்று, உன்னதமான மறைவை விட்டு என்ன செய்யக்கூடாது, நம்ம வழி விலகுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. நம்ம பகல்ல சரி இரவில சரி ஒவ்வொரு வேளைகளிலும் ஏசப்பா நம்மளை பாதுகாக்கிறாரு. இன்னைக்கு நைட்டு இரவு வேளையில படுக்க நேரத்துல எத்தனையோ சொப்பனங்கள் மூலமாக அநேக பயமுறுத்தப்படுகிறோம். பயம் நம்மளை ஆட்கொள்ளுகிறது. கர்த்தருடைய சிறகுகளை கடந்து வந்தோன்னா அந்த பயம் நமக்கு ஒரு பொருட்டா என்ன செய்யாது, காணப்படாது. எத்தனை சத்துருக்கள் நம்ம தாக்கும்படியாய் கடந்து வந்தாலும் கர்த்தர் எதுவுமே நம்மளை சேதப்படுத்தாதபடி என்ன செய்வாரு, பாதுகாக்கிற நல்ல தேவனாய் காணப்படுகிறாரு. நான் கடைசியாக நம்ம அதிகாரம் தருகிறது. இந்த மிம்பாட்டம் 13வது வசனத்தை பார்க்கிறோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். யாரால இதை முடியும்? யோசித்து பார்க்க முடியுமா? சிங்கத்து பக்கத்துல நிக்க முடியுமா? வலு சர்ப்பத்தை பார்க்க முடியும். பார்த்தா இத்தனை பேர் என்ன செய்வோம், அந்த நிக்கிற இடத்துல பயம் நடுக்க நம்முடைய என்ன செய்யும், நம்மளை அறியாம நம்மை ஆட்கொள்ளும். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறாரு, கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். உன்னதமான மறைவில் இருக்கிறவங்க சாதாரணமானவங்க அல்ல, அசாத்தியமான காரியங்களை செய்கிறவங்க என்பதை உணர்ந்து நம்ம நடப்போமானால் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அசாதாரணமான காரியங்களை சாதிக்க கர்த்தர் கிருபை செய்வார். 14வது வசனத்துல பார்க்கிறோம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியா நம்முடைய வாழ்க்கையில வாஞ்சை காணப்பட வேண்டும். அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். பயத்தின் ஆவியை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நமக்கு இன்னும் நான் துதிக்க வேண்டும், இன்னும் நான் துதிக்க வேண்டும். இப்பொழுது கடைசியா நம்ம என்ன பாடணும், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். எப்பொழுது என் நேரம் நம்ம துதிக்கிற சத்தம் நம்முடைய நாவிலே புறப்பட வேண்டும். அப்படி புறப்படுகிற வாயில என்ன செய்யும், எப்படி எங்க கடந்து போகும், எங்க கடந்து போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட வருவா. நம்ம குடும்பத்தார் தூரத்தில் இருக்கிறான், ஏதோ எவ்வளவோ பிரச்சனையில நம்ம தவித்து கொண்டு இருக்கலாம். நாம் அசாதாரணமான காரியங்களை செய்கிறதற்கு படைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஏதோ நம்ம நினைத்திருக்கிறோம், ஏதோ மனிதர்கள் தானே, நம்மளுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்காய் அல்ல, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காய் நாம் இந்த உலகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உணர்வு இருக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லாமா? நம் கர்த்தர் நம்மளை இந்த ஒன்றே ஒன்று நான் ஜபத்திலே கூறப்பட்டதுனால ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன். இந்த நம்மை என்ன செய்யறாரு, தூசியில இருந்து உருவாக்கினாரு. அந்த நம்ம வளர வளர அந்த தூசி நம்முடைய சரீரத்தில் படிந்திருந்தா அந்த தூசியை நம்ம என்ன செய்வோம், அந்த ட்ரெஸ் என்ன செய்ய மாட்டோம், அந்த ஃபேஸ் என்ன செய்ய மாட்டோம், இருக்கிற நிலைமையில இருக்க மாட்டோம். அதை கழுவும், அந்த ட்ரெஸ்ஸை சுத்தப்படுத்துவோம். இந்த நாட்களிலே அந்த தூசியை நம்முடைய சரீரத்திலிருந்து உதறி தள்ள வேண்டும். நம்முடைய சரீரத்திலே வளர்ந்த பிறகு அந்த தூசி நம்முடைய சரீரத்தில் ஒட்டக்கூடாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜனங்கள் இதை நம் முன்னிறுத்தி நம்ம கடந்து போவோமே ஆனால் 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் நம்ம பார்க்கிறோம். நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் விடுவிக்கிறவர் மட்டுமல்ல, உயர்ந்த கண்மலை மேலே நம்மளை கனப்படுத்தி அநேகர் யார் முன்பாய் நாம் வெட்கப்பட்டு நிற்கிறோமோ, யார் முன்பாக தலை குனிந்து போய் நிற்கிறோமோ, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் எதற்கும் நான் பிரயோஜனமற்றவள் என்று தூக்கி உதறி தள்ளுகிற சூழ்நிலையிலே காணப்படுகிறோமோ, அந்த பாத்திரமாகிய நம்மளை கர்த்தரை உன்னதத்திலே வைத்து அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் நம்மளை மாற்றுவார். அப்படி நம்மை மாற்றும் பொழுது நம்முடைய நீடித்த வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நாட்களிலே ஒரு திருப்தியாக நம்ம வாழ முடியும்.
இன்னைக்கு அநேகர் வாழ்றாங்க, இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறாங்க, திருப்தி இல்லை, ஒரு முழுமையான விடுதலை அடைய முடியல. ஒன்றே ஒன்று, உன்னதமானோட மறைவில் அவர்கள் கடந்து வரல. இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறார் என்றால், உன்னதமான மறைவிலே இன்னைக்கு சற்று நம்ம உலக பிரகாரமாய் சாய்ந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோமே, ஆனால் நாட்களை மனம் திரும்புவோம், உன்னதமானுடைய மறைவிலே காணப்படுவோம், வருவோம். சாதாரணமானவர்கள் இல்ல, அசாதாரணமாக செய்கிறவர்களாய் கடந்து வருவோம். அவருடைய மறைவிலே இருப்போம். எதை செய்தாலும் கர்த்தரை முன்னிறுத்தி செய்யுங்க. ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை, ஒரு திருப்தியான எது வந்தாலும் உங்களை சேதப்படுத்தாது. கடன் இன்னைக்கு உங்களை பாரப்படுத்துகிறதா? சரீர பலவீனம் உங்களை பாரப்படுத்துகிறாரா? எதற்கு கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. அவருடைய மறைவை விட்டு எது உங்களை தடுமாற பண்ணுகிறதோ அந்த தடையை உடை தெரிகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நம்ம விசுவாசித்து நம்ம கடந்து போவோமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியை அடைய முடியும். கர்த்தர் இந்த சங்கீதத்தின் மூலமாக உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.